தேவ பிள்ளையே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணி அது மாத்திரம் அல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற. அப்ப நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாங்க தேவ பிள்ளைய. இன்னைக்கு என்ன அப்படின்னா, அவர் சொல்லுகிறாங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாங்க, என்ன சொல்லுகிறாங்க அப்படின்னா, பிலிப்பியர் 3:15-16 ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவோ, எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறு சிந்தையா இருந்தால் அதை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். தேவனோடு வாழ்ந்தா தேவன் யாருக்குனாலும் வெளிப்படுத்துவார். ஊழியனுக்கு தான் வெளிப்படுத்துவார். அவர் பட்சபாதம் இல்லாத தேவன்க. அவருடைய பரிசுத்தமாய் வாழ்ந்து கீழ்ப்படிந்து சரீரத்தை 1 கொரிந்தியர் 9 சொல்லப்பட்டது போல மற்றவருக்கு பிரசங்கிக்கிற நான் எனக்கு நானே ஆகாதவனை போகாதபடி என் சரீரத்தை என்ன செய்கிற ஒடுக்கி கீழ்ப்படுத்தி கர்த்தரோடு நாம் வாழ்வோமையானால், கர்த்தர் விசுவாசியா இருந்தாலும் சரி, என் விசுவாச வாழ்க்கையிலே அநேக காரியத்தை நான் இங்க இருந்தவன் அல்ல, நான் கப்பலிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தவன், வேலை செய்து கொண்டிருந்தவன், என்னுடைய காரியங்களை ஆண்டவர் அங்கே எனக்கு வெளிப்படுத்துவாங்க. இங்கே நடக்கிற காரியத்தை இப்படிப்பட்ட ஒரு அநியாயம் நடக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறாங்க. இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் காண்பித்திருக்கிறாங்க. தேவ பிள்ளையே, கர்த்தரோடு வாழ்கிற வசனத்திலே வாழ்கிற எந்த தேவ பிள்ளையா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு பயப்படுகிற எந்த ஜாதியானா இருந்தாலும் சரி, தேவன் அவனோடு நிச்சயமாக அவர் ரகசியத்தை வெளிப்படுத்துவார். அவர் யாரா இருக்கட்டும், ஊழியனா இருக்கட்டும், விசுவாசியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், தேவ பிள்ளையே, நீ கர்த்தரோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை இந்த கடைசி நாளிலே உன்னுடைய வாழ்க்கை ஊழியன் என்று சொல்லிக்கொண்டு என்னென்ன ஸ்டைல் பண்ணி கொண்டு இருக்கிறாய், என்னென்ன ஒளியினமாக இருக்கிறாய். இன்றைக்கு மற்ற டினாமினேஷன், பெரிய பெரிய டினாமினேஷன் இருக்குதுங்க. ஆமா, அவங்களுடைய பகுதியில இப்படிப்பட்ட மாய்மால என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. ஆனா இன்னைக்கு தேவனுடைய பிள்ளையே, பெந்தெகோஸ்தே சபை என்று சொல்லி பாலாய் போயிருக்கிறது, பாலாய் போயிருக்கிறது. ஆமா, இன்றைக்கு சுயாதீன பகுதியில ஊழியங்கள்ல காணப்படுகிற எங்க பார்த்தாலும் என்னது ஜோரா வியாபாரம் நடக்கு. எங்க பார்த்தாலும் சபை சந்தோஷம், சபைகள் பெருகுகிறது, சந்தோஷம். ஆனா சபைகளுக்குள்ள சத்தியம் இல்லையே, கிறிஸ்து இயேசுவுடைய உபதேசம் இல்லையே. நம்முடைய வயிற்று பிளப்பிற்காக இன்றைக்கு என்ன செய்யப்படுகிறது, அதாவது பிரசங்கிக்கப்படுகிறது. ஜனங்களுக்கு ஆறுதல் பிரசங்கம் எவ்வளவு காலங்க செல்லும்? இங்க ஆறுதல் பிரசங்கம் எவ்வளவு காலம் சொல்லும்? நம்முடைய ஆண்டவர் வந்த போது ஆறுதல் பிரசங்கம் எல்லாம் பண்ணலையே. அவர் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு சொன்னாங்க. ஜனங்களை பார்த்து வேதபாரகரை பரிசேயனை என்ன செய்தாங்க, கடிந்து கொண்டாங்க, ஐயோன்னு சொன்னாங்க, வெள்ளையடிக்கப்பட்ட கலர்ன்னு சொன்னாங்க, விபச்சாரியன்னு சொன்னாங்க. ஆறுதல் பிரசங்கம் எவ்வளவு காலங்க? ஏங்க, என்னுடைய ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில ஆறுதல் பிரசங்கம் பண்ண வரலங்க. அவர் சிலுவையிலே மரித்தது, அவர் ரத்தம் சிந்தினது இந்த பூமியிலே பிதாவுடைய அன்பை, ஆதாமின் மூலம் இழந்த அன்பை திரும்ப கொண்டு வரும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கடைசி சொட்டு ரத்தம் சிந்தி திரைச்சலை மேலிருந்து கீழாக கிழித்து இருந்திருந்தாரையும் ஒன்றடியாக சேர்த்து பிதாவினிடத்தில் சேரக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொண்டு வருவதற்காகத்தானே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனை அளிப்ப என்பது வாக்குத்தத்தம். பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அப்போஸ்தலர் 1:5 அதன்படி அவரோடு வாழ்கிறது. அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி வரும்போது பலன். யூதேயா, எருசலேம், சமாரியா உலகத்துல சாட்சி. நீங்க தான் உலகத்துக்கு சாட்சி, நீங்க தான் உலகத்துக்கு மாதிரி. நம்ம இன்னைக்கு எப்படி காணப்படுகிறோம்? பிலிப்பியர் 3:16 சொல்லுகிறது, ஆகிலே நாம் எதுவரை தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போம். ஆகில நாம் எதுவரை தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு, ஒரே ஒழுங்கா நடக்கணுங்க. ஒரு நேரம் சபைக்கு போற மாதிரியும், ஒரு நேரம் சினிமாக்கார மாதிரியும், ஒரு நேரம் பாதி என்னது சினிமா, பாதி என்னது சபை, அப்படி இல்லைங்க. ஒரே ஒழுங்கா என்ன செய்யணும், நம்ம காணப்படணும். சும்மா மனம் போன போக்குல வாழ்ந்துட்டு சபைகள் பெருகி இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லையே. சத்தியம் பேசப்படணுமே, கிறிஸ்து இயேசுடைய உபதேசம் இருக்கணுமே, கிறிஸ்தியேசுடைய உபதேசம் இருக்கணுமே. தீத்து 1:5 என்ன சொல்லுது? நீ குறைவா இருக்கிறவர்களை ஒழுங்குபடுத்தும்படிக்கு நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கு உன்னை கிரேத்தா தீவில விட்டு வந்தேன்.
எதுக்காக நான் விட்டுட்டு போறேன் அப்படின்னா, ஏற்ற காலங்கள் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே முத வார்த்தையை வெளிப்படுத்தி குறைவா இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படியாக எங்க சபைகள்ல குறைவாக பாவம், அக்கிரமம், அநியாயம், உலக லௌகீகம், உலகத்தையே பேசுகிற அந்தி கிறிஸ்துடைய ஆவி. ஆமா, மத்திய 24:15 இருந்து பார்க்கிறோம். இன்னைக்கு அநேக அந்தி கிறிஸ்துடைய ஆவி பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நின்று உலகத்தையும் உலகத்து குறிவைகளை பேசுது. இது என்ன ஆவி அப்படின்னா, இது அந்தி கிறிஸ்துடைய உபதேசம், இது அந்தி கிறிஸ்துடைய ஆவி அப்படிங்கிறத 1 யோவான் 4வது அதிகாரம் அதுல 5, 6 அதுல வரிசையாக நம்ம பார்க்கிறோம். 1 யோவான் 2:15 இருந்து பார்க்கிறோம். சரியா? ஆமா, 2 யோவான்ல 7, 8, 9 பார்க்கிறோம். தேவ பிள்ளையே, சத்தியத்துல நடக்கிறதாங்க அவங்களுக்கு சந்தோஷம். அதை விட்டுட்டு மனம் போன போக்குல குறைவா இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படியாக உத்தம குமாரனாகிய தீத்து, நான் இந்த கிரேத்தா தீவுல உன்னை விட்டுட்டு போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? குறைவா இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படியாக. வாழாம பேசி பிரயோஜனம் கிடையாது. நம்ம கொஞ்சமாவது வாழணும். நம்ம பெரிய பரிசுத்தவான் சொல்வதற்கு அல்ல. ஆமா, நம்ம கிறிஸ்துவோடு வாழ்கிறோம், வாழல அப்படிங்கிறது. ஆமா, ஒரு ஊழியனை பார்க்கும் போது தேவனோடு வாழ்கிற ஒரு தேவ மனுஷனுக்கு தெரியும் இவன் கிறிஸ்துவோடு வாழ்கிறான், வாழல அப்படிங்கிறது. இன்னைக்கு நாமெல்லாம் பயன்படுத்த முடியாமல் போகிறதுக்கு காரணம் என்ன? வல்லமைகள் வெளிப்பட முடியாமல் இன்றைக்கு சாதாரண ஒரு பில்லி சுனிய மாந்திரிகத்தில் ஜனங்கள் விடுவிக்கப்படாதபடிக்கு காணப்படுகிறாங்க. காரணம், அந்த மனுஷன் தேவனுடைய மனுஷன் அல்ல. அந்த சபை தேவ ஆவியினால் நடத்தப்படுகிற சபை அல்ல. அநேக போலி சபைகள் இன்றைக்கு எழும்பி வியாபாரம் ஜோராய் போய் கொண்டிருக்கிறது. ஆமா, அவர்கள் எதை குறித்து பேசுவார்கள் என்றால், பணத்தையும் உலக லௌகிகத்தையும் காணிக்கையும் தசம பாகத்தையும். இதை இயேசு தன்னுடைய 3.5 ஆண்டு ஊழியத்துல எங்க காணிக்கை தசம பாகத்தை குறிச்சு பேசினாங்க? இதுதான் பேசினாங்களா? இதுதான் வாழ்க்கையா? இதுக்கு தான் நம்ம ஊழியத்துக்கு அழைத்தாங்களா? எப்ப அப்ப காசு இல்லாம நாங்க எப்படி ஊழியம் பண்ணுவோம்? காசு இல்லாம ஊழியம் பண்றதுக்கு ஆண்டவர் மத்தேயு 10வது அதிகாரம், லூக்கா 9வது அதிகாரம் எல்லாம் ரொம்ப தெளிவா, ஐயா போகும்போதுல பையெல்லாம் தூக்கிட்டு போவாத, பணப்பைய அது இதெல்லாம் சட்டை கிட்ட அதெல்லாம் தூக்கிட்டு, உனக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் நான் உனக்கு என்ன தருவேன், சரியா தருவேன். வேலையால் எதுக்கு பாத்திரனா இருக்கிறான் அப்படின்னா, அவன் கூலிக்கு பாத்திரனா இருக்கான. ரொம்ப தெளிவா ஆண்டவர் என்ன செய்யறாங்க, தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கு சொல்லிதான் அனுப்புறாங்க இல்லையா? மத்தேயு 10:9 வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? உங்களுக்கு கச்சைகளையாவது, பொன்னையாவது, வெள்ளியாவது, செம்பையாவது, வலிக்கு பையையாவது, 2 அங்கிகளையாவது, பாதராட்சிகளையாவது, தடியாவது ஆமா தேடி வைக்க வேண்டாம். வேலையால் தன் ஆகாரத்திற்கு பாத்திரனா இருக்கிறான். என்ன வேணுமோ உனக்கு தருவம்பா, பயப்படாத, உன்னை பட்டினி போட்டுலாம் கொல்ல மாட்டேன். எல்லாம் உனக்கு நீ வேண்டதுக்கு முன்னாடி உனக்கு என்ன தேவை அப்படின்னு எனக்கு என்ன செய்யும் தெரியும். சரியா? ஆமா, நீ வேண்டுகிறதற்கு முன்பாக மத்தேயு 6வது அதிகாரம் நம்ம 6ல இருந்தே பார்க்கலாம். ஆனா 8வது வசனம் சொல்லுகிறது, அவர்களை போல நீங்கள் செய்யாதவர்கள், யாரை போல? அஞ்ஞானிகளை போல. சரியா? ஆமா, உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு அறிந்திருக்கிறாங்க. என்ன தேவைங்கிறது அறிந்திருக்கிறாங்க. ஏங்க, இன்னைக்கு வரைக்கும் இந்த ஊழியத்தில் அழைத்திருக்கிறேன். இதுவரைக்கும் என்னுடைய சபை நான் காணிக்கு கேட்டதாகவும் சொல்ல முடியாது, தசம பாகத்தை பேசினதாகவும் சொல்ல முடியாது. கொண்டு வருகிற ஜனங்களுக்கு ஜெபித்து கையில கொடுத்துருவேன், கொண்டு போங்க, உங்களுக்கே நிறைய பணம் தேவைப்படுகிறது, கொண்டு போங்க, உங்களை ஆண்டவர் இப்பதான் ஆசீர்வதிச்சிருக்கிறாங்க, கொண்டு போங்க. ஆமா, ரொம்ப இது பண்ணி கொடுக்கிறத ஊழியத்துல பயன்படுத்துவோம். யார்கிட்டையும் இந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்க பணம் அனுப்பணும் அப்படின்லாம் அக்கௌண்ட்டை கீழே போடுறதும் கிடையாது. ஏங்க, அதுக்கு இனி அழைச்சிட்டே வரல, இனி ஆத்மாதாயம் பண்ணத்தான் கொண்டு வந்தாங்களே ஒழிய யாருடைய காணிக்கையோ தசம பாகமோ வெள்ளியோ பொன்னோ சாப்பாடோ வஸ்திரமோ எதுவுமே எனக்கு தேவை கிடையாது. அதை கேட்டு அதற்காக நான் வரல அப்படின்னா, எனக்கு இன்னைக்கு நல்ல வேலை இருக்கு, லட்சக்கணக்காய் சம்பாதிக்கிற வேலை இருக்கு, அதுக்கு திரும்ப என்னால போவதற்கு எப்படி, அதாவது இயேசு மரித்ததற்கு பின்பாக அப்போஸ்தலனாகிய பேதுரு அவங்கெல்லாம் திரும்ப தூக்கிட்டு வலைய
வேலையை தூக்கிட்டு போனாங்களோ அதே போல எனக்கு வேலை இருக்குது, நீ ஊழியத்துக்கு வேண்டாம் அப்படின்னா நீ வேலைக்கு போப்பான்னு சொன்னா வேலைக்கு போய் லட்சமா சம்பாதித்து என்னுடைய குடும்பத்தை நல்ல ராஜபோஜனங்கள் சுகபோகமாய் இன்னும் வாழ வைக்க முடியும். இதெல்லாம் வெறுத்து இன்றைக்கு ஊழிய செய்ய நான் வந்தேன்னு சொல்றதை விட அவங்க பிடிச்சி கொண்டு வந்திருக்கிறாங்க. சத்தியத்தை பேசல, சத்தியத்தின்படி வாழ, அப்புறம் பேச நான் உனக்குள்ள இருந்து பேசுவேன். பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் என்று மத்தேயு 10:20 இப்படியாய் சொல்லுகிறது. பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர் உங்களில் இருந்து பேசுகிறார்.